ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக வீடியோஸ் சரியாக போட முடியல. ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லாங் வீடியோ என்னால் போட முடியல. ஒரு இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் டீ கேக், முட்டை மிட்டாய், அது கூட தம் ரூட், குக்கீஸ், ப்ரௌனீஸ் இது எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே கூட லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் ஒரு பட்டர் குக்கீஸ் ரெசிபியும், அது கூட 250 கிராம் அளவுக்கு ப்ரௌனி ரெசிப்பியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்க எல்லா ரெசிப்பியுமே 250 கிராம் அளவு தான். டீ கேக் மட்டும் 1/2 kg ரெடி பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அந்த ரெசிப்பியோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டீ கேக் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டீ கேக்கு. நம்ம கேக் ஜெல் இல்லாமல், நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அந்த டீ கேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியுமே நம்ம சேனலில் டீ கேக் ரெசிபி போட்டிருக்கேன். பட் இந்த ரெசிப்பியில் அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரௌனீஸ், முட்டை மிட்டாய், குக்கீஸ், டீ கேக்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டாக பார்த்திங்கன்னா நம்ம தம் ரூட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம் ரூட் ஒரு 250 கிராம் அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிக்ஸி ஜார்லேயே பவுடர் நல்லா நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது பவுடர் சுகர் பண்ணி எடுத்துட்டேன். பவுடர் சுகர், அது கூட ஏலக்காய் ஒரு 2 சேர்த்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நெய், மில்க் மேட் இது சேர்த்துமே நல்லா க்ரீமியாக மிக்ஸி ஜார்லேயே அடித்து எடுத்தாச்சு. அது கூட வறுத்து வச்ச ரவையோட இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தம் ரூட் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே கலர் வரதுக்காக நீங்கள் கொஞ்சமாக மேலே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா முட்டை மிட்டாய் தான். முட்டை மிட்டாய் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை வச்சு 250 கிராம் அளவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுறேன். இல்லைன்னா 250 கிராம் அளவுக்கு முட்டை மிட்டாய் ரெசிபி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பேஜோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நமக்கு ஒரு 250 கிராம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயே நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த முட்டை மிட்டாயோட நம்ம என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே நான் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 250 கிராம் அளவு முட்டை மிட்டாய்க்கு நம்ம நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதிகமாக நமக்கு நெய் தேவையில்லை. அதே நீங்கள் ஹோம்மேடாக பால்கோவா ரெடி பண்ணும்போது நம்ம பசும்பாலில் நீங்கள் பால்கோவா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அந்த நெய்யுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம பசும்பாலில் ஆல்ரெடி நமக்கு நல்லா நெய் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு நெய் ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் இப்போ பால் வாங்குறீங்க, பேக்கெட் பால் அப்படின்னா அப்போ நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை கடையில் பால்கோவாவே வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 250 கிராம் அளவுக்கு நம்ம ப்ரௌனி ரெசிபி. பட்டர் அண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்டும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு முட்டை இருந்தால் போதும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராம் நமக்கு ப்ரௌனி கிடைக்கும். அது கூட ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து நான் பவுடர் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதாவது மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அண்ட் சாக்லேட் சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கும்போது தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்கிறம்போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த முட்டை பாயில் ஆகிற மாதிரி வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை அதாவது இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எசன்ஸே தேவையில்லை. நம்ம சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த சாக்லேட்டோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெனிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 இன்ச்சு பேக்கிங் டின்னு. அதில் நமக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு ப்ரௌனி கரெக்டாக பேக் பண்ண முடியும். அதில் பட்டர் பேப்பர் நான் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பேக் பண்ண வச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குக்கீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டர் குக்கீஸ்க்கு நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 50 கிராமாக எடுத்துக்கோங்க. ஸோ 100 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு அது கூட வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை வந்து நல்லா நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பட்டரும் அந்த சுகர் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து நமக்கு க்ரீமியாக இருக்கணும். அந்த சுகர் வந்து கொஞ்சம் கூட கிறிஸ்டல் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா வந்து ஒரு க்ரீமியாக வந்தால் தான் நம்மளோட குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த பட்டரும் அந்த சுகரும் நல்லா நீங்கள் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மைதா வந்து 1.25 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் 50 கிராம் வந்து பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் எடுக்கும்போது 1.25 கப் அளவுக்கு நீங்கள் வந்து மைதா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு டோ பிசைவோம் இல்லையா, ஸோ அது போல் நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம வந்து குக்கீஸ் இந்த மாதிரி கையிலேயே வந்து லெவல் பண்ணி நம்ம வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பட்டர் குக்கீஸ் வந்து கிடச்சிடும். நான் ஒவ்வொரு குக்கீஸும் வந்து 30 கிராம் வந்து மெஷர்மெண்ட் இருக்க மாதிரி நான் வந்து கையில் வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா குக்கீஸும் நமக்கு ஒரே வெயிட்டாக கிடைக்கும். அதனால் மெஷரிங் கப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கீஸ் டோ வந்து நீங்கள் வந்து ஒரு 30 கிராம் வர அளவுக்கு ஒவ்வொரு குக்கியும் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம டீ கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு 250 கிராம் முட்டை மிட்டாய் வந்து ரெடி பண்ணல, இந்த ப்ரௌனி ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கஸ்டமர் ஒரு 250 கிராம் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. இது வந்து எதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட சேனலில், இன்ஸ்டா பேஜில், ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரௌனி வந்து இனிமேல் சேல் பண்ண போகிறோன்னு. அதாவது பேக்கரிஸ்க்கு, கஃபேக்கு, ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேலாக வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹோல்சேலாக ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் தான் இந்த கஸ்டமரும் ஹோல்சேலுக்காக நம்மக்கிட்ட ஒரு 250 கிராம் ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து பல்காக ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சாம்பிள் ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. உங்களுக்கும் வந்து ஹோல்சேலாக ப்ரௌனி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனி வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரௌனி வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஹோல்சேலாக வந்து ஆர்டர் பண்ணாலும் நம்ம பட்டர் அண்ட் சாக்லேட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறோமோ அதே போல் குவாலிட்டியாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிவிசி பாக்ஸ் வந்து 100 ml வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து சிங்கிள் பீஸாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ஆர்டருக்கு மினிமம் வந்து 20 to 25 பாக்ஸஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ரீட்டெயிலே எங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 6 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வந்து அவைலபிள் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறைய ஆஃபர்ஸ் போடும்போது நிறைய ரெசிபிஸ் வந்து அதில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து கொரியர் வந்து சேஃபாக கொரியர் பண்ண போகிறோம். தேங்க்யூ.